மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கௌதம் கீழே வந்து மதுமிதா கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா, கை கோத்து வந்து 2 பேரும் ஜோடியாக நின்று அவங்களோட முன்னாள் காதலனுக்கு செமையாக பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து அவங்க சித்தி சொன்னதுனால வந்து சரி, இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தங்கச்சியோட மாயாவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும், முதல்ல போய் ஜீவா கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினோம், நம்ம சந்தோஷ்க்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு. நைட் ஆகி போச்சு, மணி 10 ஆகுதே அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு. இல்லைடா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நீ தான் தீர்த்து வைக்கணும்னு. இந்த நேரத்துலையா அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா நான் வந்து இந்த கல்யாணம் மாயா வந்து ஜீவா கல்யாணம் வேணான்னு சொன்னாங்கன்ட்டு நான் அவங்க வீட்டிலலாம் போய் பேசினேன்னா அப்படின்னா, ஆமாம் அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் சொல்கிறத முதல்ல கேளு. இப்போ என்னடான்னா, அவங்க வீட்டில் கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு வந்துட்டேன். நானும் மதுமிதா கிட்ட வந்து மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டேன். என்னோடய மோதிரத்தை வந்து கழட்டலான்னு பார்த்தா கழட்டவே வர முடியல. சரி விஷயத்த சொல்கிறா, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா. இப்போ என்னடான்னா, மாயா வந்து ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மறுபடியும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா, நீ தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், நான் அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்ன செய்கிறேன்னே புரியல அப்படின்னு சொல்கிறோன்னே, என்னடா சொல்கிற அப்படின்னோன்னே, ஆமாண்டா இப்போ வந்து இந்த மோதிரத்துக்கு என்ன அர்த்தம், இப்போ வந்து நான் மாட்டியிருக்கேனே, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சா இல்லை ஆகலையா, எனக்கு வந்து இப்போ இந்த கல்யாணம் வந்து நான் அவளை பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது, எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னோடனே, நீ இவ்வளோ குழப்பினேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்னொன்னே கரெக்டாக சந்தோஷோட பொண்ணு வந்து டக்குன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து, அங்கிள் உங்களுக்கு வந்து கையில் என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இனிமேல் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சந்தோஷ் வந்து சொன்னோன்னா, அப்பாடா நம்ம பொண்ணே தெளிவுபடுத்திட்டாவனே, இப்போ புரியுதா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அதனால் வந்து என் பொண்ணு சொன்னதையே கேட்டுக்கிட்டு நீ வந்து மதுமிதாவை கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா நான் கிளம்புறேன், எனக்கு வந்து இப்போ மனசு தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி முதல்ல ஜீவாவை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வர வைக்கிறாங்க. வந்தோடனே வந்து ஜீவா வந்து டேபிளில் உட்காந்துட்டு தலையை தூக்கி நிமிர்ந்து பேசவே முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காப்புல. கௌதம் வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு, நீ வந்து தேவையில்லாமல் வந்து என்னை பார்த்து இப்போ தப்பு பண்ணாதான் தடுமாறுறேங்கிறது உனக்கே புரியுது, நீ தப்பை உணர்ந்துட்டு, அதனால் தைரியமாக என் முகத்தை பார்த்து நீ பேசலாம் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பேச ஆரம்பிக்காங்க. நான் இன்றைக்கி வந்து தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, அதை நினச்சி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னோடனே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் அதை வந்து தேவையில்லாமல் பேச வேணாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீ உத்தரவாதம் கொடுக்கணும், அன்றைக்கி நடந்த மாதிரி என் தங்கச்சியோட வாழ்க்கையில் மேற்கொண்டு நீ வந்து இது மாதிரி நடக்கவே கூடாது, நீ உண்மையிலே மனப்பூர்வமாக விரும்புறியா அப்படின்னு. ஆமாம், மாயாவை வந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னை பற்றின வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, எனக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு என்னால் தாங்கிக்க முடியாது, நான் ரொம்ப கோவப்படுவேன், அதை முதல்ல தெளிவாக இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, மேற்கொண்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது சார், நீங்கள் நம்பலாம் என்ன அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னோடனே சத்தியம் பண்ணி கொடுக்குறாப்புல ஜீவா வந்து கௌதமுக்கு நல்லபடியாக மாயாவை பார்த்துப்பேன்னு. அவ்வளோதான், சரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் லிஃப்ட்டுக்காக வந்து மதுமிதா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவங்களோட முன்னாள் லவ்வர் வந்து கரெக்டாக வராப்பில் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உன் நிச்சயத்தை பற்றி பேசலான்ட்டு வரியா, அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம், எனக்கு உன்னோட வந்து அனுதாபம்லாம் வந்து எனக்கு காட்டுறவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னோடனே, நான் வந்து அன்றைக்கி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், உன்னைய விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா, அது நான் செஞ்ச தப்பு, அதுக்காக வந்து நான் இப்போ வந்து திருத்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், புரியல நீ என்ன பேசுகிற நீன்னு, அவளை விட்டுட்டு நான் உன்னை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், என் மனசு பூரா நீ தான் இப்போயும் இருக்க அப்படின்னோடனே மதுமிதாவுக்கு செம்ம வந்துருச்சு. என்ன தைரியத்தில் என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி பேசுகிறது இல்லாமல் என்னையும் வந்து கேவலப்படுத்தலான்னு பார்க்குறியா, தொலைச்சிருவேன், எந்த தைரியத்தில் இத்தனை நாள் வந்து நீ வந்து நான் கூட உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தா, நீ மனசுக்குள்ளே இவ்வளோ வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கணும் வஞ்சகம் வச்சு இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிறல, உன்னையெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நான்லாம் மதிக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து, இல்லை உனக்கும் கௌதமுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு, அதான் நிச்சயம் நின்றுச்சுல, பேசாமல் நீ என்ன அப்படின்னப்ப கரெக்டாக கௌதம் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாப்புலன்னே சொல்லலாம். அந்த பக்கம் வந்தோடனே, சொல்லுங்கள் மதுமிதா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஜீவாவும் நான் பேசி முடிச்சிட்டேன், மாயா 2 பேரும் வந்து மறுபடியும் சம்மதம் சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னோடனே சந்தோஷப்படுறாங்க மதுமிதா. அது மட்டும் இல்லை, அது முடிஞ்சு போச்சு, நம்ம மேற்கொண்டு வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாமா
அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதாவுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் ஏதாவது தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னோடனே மதுமிதா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கையை பிடிச்சி செமையாக மாசாக கெத்து கட்டுறாங்க. கையை பிடிச்சி இந்த பக்கம் கை தோளில் போட்டுக்கிட்டு இவர் தான் என்னோட உட்பி அப்படின்னு வந்து அவரோட முன்னாள் லவருக்கு செமையாக நோஸ் கட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு பேசுகிறதா இருந்தாலும் இவர் இருக்கார்ல, இவர் கூட இருக்க, நாங்கள் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால் நீ கொஞ்சம் கிளம்புறியா அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டு இந்த பக்கம் அவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மதுமிதா வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து முடிவு எடுக்கிறீங்க, என்னை தயவு செஞ்சு என்னை போட்டு குழப்பாதீங்க, ஏன் நானும் மனசு இருக்குல்ல, என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, ஒரு நாள் சம்மதங்கிறீங்க, ஒரு நாள் வேண்டாங்கிறீங்க, ஒரு நாள் மோதிரம் திருப்பி கொடுக்குறீங்கன்னொன்னே நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு கௌதம் கண்ணுலேயே வந்து பதில் சொல்கிறாங்க. அதோட முடியுது.